ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 800 கிலோ கொப்பரை வாங்கியிருக்கோங்க. அடுத்த பேட்ச் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோங்க. இந்த கொப்பரை பார்த்திங்களா, இயற்கையான முறையில் தயாரித்த கொப்பரைங்க. தென்னை மரத்துலேருந்து விழுந்த தேங்காயை உடைச்சி 1 வீக் வெயிலில் காய வச்சு உருவாக்கப்பட்டதுங்க. இதில் பார்த்திங்களா, தேங்காயில் இருக்க சத்துக்கள் அனைத்துமே இந்த கொப்பரையில் இருக்குங்க. இந்த கொப்பரையை கொண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டும் போது தேங்காயில் இருக்க சத்துக்கள் அனைத்துமே நமக்கு எண்ணெயில் இருக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சல்ஃபர் போட்டு காய வச்ச தேங்காய். இது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக அழகாக தெரியுதுங்களா? இது பாருங்க, இயற்கையான முறையில் காய வச்ச தேங்காய். ரெண்டுக்கும் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்கும்போதே. எதுக்காக சல்ஃபர் போடுறாங்கன்னா, மார்க்கெட்டில் வியாபார நோக்கத்தோட வேஸ்டேஜ் நிறைய ஆகக்கூடாது, ஃபங்கஸ் வரக்கூடாது, கருப்பாகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சல்ஃபர் புகையில் தேங்காயை சுற்றி அடுக்கி வச்சு மூடி போட்டு வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால தேங்காய் எங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் நல்லா கிடைக்குங்க. ஆட்டுறது இல்லைங்க, இந்த தேங்காய் தான் ஆட்டுறோம். இது இயற்கையாகவே நேச்சுரலாக நமக்கு கிடைச்ச தேங்காய். இதை போட்டு தான் நம்ம தேங்காய் இயற்கையான முறையில் உருவான தேங்காய் என்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா பனிக்காலத்தில் குளிர்காலத்தில் உரையுங்க. அப்படி உறைஞ்சிச்சின்னா அது நல்ல தேங்காய் எண்ணெய்ங்க. நம்ம சஷ்டி ஆயில் மில்லில் எப்பயுமே இயற்கையான தேங்காயை தான் வாங்கி போட்டு எண்ணெய் ஆட்டுறோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் போய் டைரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் வாங்குறீங்கங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.